வந்து எளிய குடும்பத்தில் பிறந்தார். நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தாரா? யாரு? நெசவாளர்னா அண்ணா வந்து நெசவாளர் குடும்பத்துல ஏழை குடும்பத்துல பிறந்திருக்காரு. குடும்பத்தில் பிறந்து ஆ இந்த இதெல்லாம் அந்த இது நடிக்கவும் இது நடிச்சு நடிக்கல, இதெல்லாம் எழுதி அவர் சொந்த படமே ஓர் இரவு. ஒரு இரவுன்றது அவரோட சொந்த படைப்பு எழுதியிருக்காரு. அப்புறம் இது அது வேறு மாட்டேங்க. 7வது வரையும் தான் படிச்சிருக்கீங்க. இவ்வளவு தெரிஞ்சுக்கிறானு பூரா தெரியுமா? உங்க வீட்டுக்கார குறியா இருப்பேன். உங்க வீட்டுக்காரரு இந்த மாதிரி இருப்பாரா? எங்கள் வீட்டுக்காரரு செத்து போனார்ல, எங்கள் வீட்டுக்காரர் இல்ல இல்ல தெரியும். என்ன தெரியும்? குண்டடிக்க தெரியும், குண்டடி தெரியும், இந்த காட்டு வேலை தெரியும். காட்டு வேலை, காட்டு வேலை. அவருக்கு இந்த படத்தை பத்திலாம் தெரியாது. தெரியாது. அந்த அந்த ஒரு பாட்டு படிப்பேன், தொட்டால் பூ மலரும் அப்படின்னு படிப்பேன். அந்த காலத்து சின்ன பிள்ளை இல்லாத கட்டி கொடுத்த போது உனக்கு இது சொல்லு, இந்த பாட்டு தான் உனக்கு படிப்பேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னோம். ரசிப்பாரா? ஆமாம், ரசிக்காரு. ரசிக்க மாட்டாரா? உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும், எனக்கு ரசிக்கிற ரொம்ப பாட்டுனா ரொம்ப ரசிக்கும். பாட்டை சொல்லலை, தாத்தாவை சொல்கிறேன். எங்கள் தாத்தா பசங்க ரசிக்க மாட்டாருமா. உங்கள் வீட்டுக்காரு வைவாக்குல நீங்கள் பாட்டு பண்ண ரசிக்க மாட்டாரு. ரசிக்க மாட்டார். ஒரு பாட்டு படிச்சேன்னு தொட்டால் பூ பாட்டு சொன்னா சிரிச்சுக்கிட்டே எல்லாம் படிக்காத அப்படின்றார். அப்பயே நீங்கள் ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்திருந்தா நேரம் ஒரு அப்படி சொல்லுவாங்க. எங்கள் அக்கா தங்கச்சிலாம் சொல்லுவாங்க, பாட்டு படிக்கிறிய இந்த பாட்டுக்கெல்லாம் போனால் உனக்கு சேர்ந்துக்கிறேன்ல அப்படின்னாங்க. நான் விட்டு போட்டேன். எனக்கு தெரியாது, நீ சொல்ல தானே தெரியுது. தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிய யார் எடுக்கிறோம். அப்படித்தான் இந்த ரமணின்னு இருப்போம்ல, ரமணியா செத்து போச்சு, செத்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. இந்த பாட்டியை வந்து சுப்புத்தாய் பாட்டி, இது எங்கள் ஊர் பாட்டி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே கண்டிப்பாக பெரிய யூடியூப்பாக இருக்கிறவங்க தயவு செய்து இந்த பாட்டியோட வீடியோவை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட ஆசையை நிறைவேற்றுங்க. அவங்களோட வயசும் 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்காக இந்த பாட்டியை நீங்கள் கொண்டு வாங்க. எனக்கு அது நீங்கள் எல்லோரும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இது. எனக்கு கொஞ்சம் ஒரு எவ்வளோ முடியுமோ உங்களால் பெரிய யூடியூப்பராக இருக்கிறவங்க வந்து, நான் இப்போ தான் தொடங்கியிருக்கேன், எனக்கு இந்த பாட்டியை வந்து போடணும்னு ஆசை. அதனால தான் நான் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். என்னோடய யூடியூப் சேனல்லேருந்து இவங்களை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி இவங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க. ஒரே ஒரு தடவையாச்சும் இவங்களை நான் டிவியில் பார்க்கணுன்னு ஆசை. நான் இப்போ ஃபோனில் கொண்டு வந்துட்டேன், என்னால் முடிஞ்சதை நான் கொண்டு வந்துட்டேன். அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து பெரிய யூடியூப்பர் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க ரொம்ப ஃபேனு, எம்ஜிஆரோட ஃபேனு. இப்போ அவங்க இல்லை, எனக்கு அவரை பற்றியெல்லாம் தெரியாது. டெப்த்தாக வந்து பாட்டி நல்லா சொல்கிறாங்க. இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம்.